ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை ஆடியோ பதிவிற்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய தலைப்பு, நற்செய்தியால் ஆட்கொள்ளப்படும் அனைவரும் ஆண்டவருக்கும் மனிதருக்கும் பயனுள்ளவர்கள். பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வசனம் பிலேமோன் வசனம் 11. முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். இந்த நாளுக்கான முதலாவது தியான பகுதியை படிக்க கேளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலேமோனுக்கு எழுதிய நிருபம், வசனங்கள் 8 முதல் 16 முடிய. ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயது உள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால் நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போலிருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். சுவிசேஷத்து நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுமென்றிருந்தேன். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாகவல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின் படியேயும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். நற்செய்தியால் ஆட்கொள்ளப்படும் அனைவரும் ஆண்டவருக்கும் மனிதருக்கும் பயனுள்ளவர்கள். தென் கொரியாவில் கம்யூனிசவாதிகளால் கிறிஸ்தவ வாலிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அந்நாட்களில் கிறிஸ்துவுக்காக உறுதியோடு இருந்தவர்களை தலைகீழாக தொங்கவிடப்பட்டும் உயிரோடு புதைக்கப்பட்டும் கொல்லப்படுவதை மற்ற கைதிகளோடு இவர் பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் முகத்தில் ஒரு அமைதி தவழ்ந்தது. அவனோடு கைதியாக இருந்த பெண் ஒருவர், நாங்கள் எல்லாரும் பயந்து நடுங்கி தவிக்கிறோம், உன்னால் மட்டும் எப்படி அமைதியாக இருக்க முடிகிறது? ஜான் லீ என்ற பெயர் கொண்ட அந்த வாலிபர் சொன்னார், எனக்குள் சமாதானம் இருக்கிறது, ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடும் எனக்குள்ளும் என்னை ஆட்கொண்டும் இருக்கிறார் என்றான். கொலோசை நகரில் இருந்த முக்கிய கிறிஸ்தவரும் செல்வந்தருமான பிலோமோன் என்பவரிடம் ஒனேசிம் அடிமையாய் இருந்து வந்தார். ஒரு குறிப்பிட்ட சூழலில் அவர் தலைவரிடமிருந்து தப்பி ஓடிவிட்டார். இதற்கு ரோமை சட்டப்படி மரண தண்டனை கொடுக்கலாம். ஆனால் ஒனேசிம் தம் தலைவரின் நண்பரான தூய பவுலாரை நாடி வந்தார். சிறிது காலம் அவரோடு இருந்து கிறிஸ்தவராகிய பின்னர் தம் தலைவரிடம் திரும்பி செல்ல அவர் விளைந்தார். அப்பொழுது பவுல் பிலோமோன் ஒனேசிமை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு அடிமையாக அல்ல, ஒரு சகோதரராக கிறிஸ்தவராகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பரிந்துரை கடிதமான இந்த கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். அருமையானவர்களே, நீங்கள் இப்படி எத்தனை பேரை ஒரு சகோதரராக ஏற்றுக்கொள்ள இன்று முன்வருகிறீர்கள்? எத்தனை பேரை மன்னிக்க முன்வருகிறீர்கள்? அப்போஸ்தலனாகிய பவுல் ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன், முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன் என்று பிலோமோன் 10:11 சார்ந்து பகர்வதன் மூலம்
ஒனேசிமு நற்செய்தியால் ஆட்கொள்ளப்பட்டோர் என்பது தெளிவாகிறது. அன்பானவர்களே, நற்செய்தியால் ஆட்கொள்ளப்படும் அனைவரும் ஆண்டவருக்கும் மனிதருக்கும் பயனுள்ளவர்கள். ஆம், நற்செய்தியாம் கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் ஆண்டவருக்கும் அனைவருக்கும் பயனுள்ளவர்களாய் வாழ இந்த நாளில் நம்மை ஆண்டவரிடம் கையளிக்க நாம் முன்வர வேண்டும். நம்மை குணமாக்கும் நற்செய்திதான் அந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நற்செய்தி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் வசனம் 6 சொல்லுகிறது, அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள் என்று படிக்கிறோம். லூக்கா 9வது அதிகாரம் முதல் 6 வசனங்களையும் படிக்கிறேன். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, வலிக்கு தடியையாவது பையையாவது அப்பத்தையாவது காசையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், 2 அங்கிகளை கொண்டு போகவும் வேண்டாம். எந்த வீட்டிலே பிரவேசிக்கிறீர்களோ அங்கே தங்கி அங்கிருந்து புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவர்களோ அவர்களுடைய ஊரை விட்டு நீங்கள் புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள் என்றார். அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள். லண்டன் மாநகரில் ஒரு பத்திரிகையின் ஆசிரியர் 100 பேரிடம் ஒரு கேள்வியை கேட்டார். இந்த 100 பேரில் ஆசிரியர்கள், அரசியல் பிரமுகர்கள், வியாபாரிகள் என பல தரப்பட்டோர் இருந்தனர். அவர் கேட்ட கேள்வி என்னவென்றால், 3 வருடத்துக்கு நீங்கள் சிறையிலே அடைக்கப்படுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது சிறையில் நீங்கள் 3 புத்தகங்களை வைத்துக் கொள்ள விரும்பினால் அந்த புத்தகங்கள் எவை என வரிசைப்படுத்துங்கள் என்றார். 100 பேரில் 98 பேர் முதலில் குறிப்பிட்ட புத்தகம் பரிசுத்த வேதாகமே. அருமையானவர்களே, 98 பேரில் அநேகர் ஆலயம் செல்லாதவர்கள், சமய ஈடுபாடு இல்லாதவர்கள், நாத்திகர்களும் இருந்தார்கள். தங்களுக்கு இருளான வேளை வரும்போது ஆண்டவரின் வார்த்தையாகிய நற்செய்திதான் அவர்களுக்கு ஆறுதல் என தோன்றிற்று. அதுதான் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் குணமாக்கும் என்று கூறினார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் அடியவர்களையும் அழைத்து அனுப்பும் போது, வலிக்கு தடியையாவது பையையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், 2 அங்கிகளையும் கொண்டு போக வேண்டாம், நீங்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்குங்கள் என்றுதான் கட்டளையிட்டார். இன்று அந்த கேள்வியை ஒரு பத்திரிகை ஆசிரியர் உங்களிடம் கேட்டால் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? அருமையானவர்களே, மார்க் நற்செய்தியில் கைத்தடி கொண்டு போகலாம் என்று காலணிகளை அணிந்து செல்லலாம் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் லூக்காவில் கைத்தடியும் எடுத்து போக அனுமதி வழங்கப்படவில்லை. இங்கு நாம் புரிந்து கொள்ளும் உண்மை, நற்செய்தி பணி விரைவாக செய்ய வேண்டியது என்பதுதான். பலவித தயாரிப்பும் பாதுகாப்பு ஏற்பாடும் செய்யும் போது தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. முற்றிலும் ஆண்டவரின் பராமரிப்பை நம்பி செல்வது இன்றியமையாதது. இங்கு லூக்கா நற்செய்தியாளர் சொல்லும் அழுத்தமான செய்தி என்னவென்றால், பிசாசுகளை துரத்தும் பணியாக இருக்கட்டும், வியாதிகளை குணமாக்கும் பணியாக இருக்கட்டும், அது நற்செய்தி வழியாகத்தான் நடைபெற வேண்டும். ஆம், அந்த நற்செய்தி என்பது நம்முடைய நாதராகிய கிறிஸ்து இயேசு. அவர் பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார். இன்றைக்கும் நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த நல்ல நற்செய்தி நம்மை குணமாக்கவும், நற்செய்தியாம் கிறிஸ்து நம்மை விடுவிக்கவும் நாமும் நம்மை அவரிடம் கையளிப்போமா? செபிப்போம். முன்னே நாங்கள் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களாக இருக்கலாம். இப்பொழுதோ உமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நீர் எங்களை மாற்றி தந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல கர்த்தாவை, எங்களால் இயன்ற மட்டும் நற்செய்தியை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை, உடைய ராஜ்யத்தை விரிவாக்க எங்களால் முயன்ற முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதே போல ஊழியத்தை பிரஸ்தாபமாக்கும், உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்கள் ஆசி வழங்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த காலை வேளையிலே யார் யாரெல்லாம் இந்த சத்திய வார்த்தையை கேட்கிறார்களோ,
இதை பிறருக்கு பிரஸ்தாபப்படுத்துகிறார்களோ அவர்களை நீர் அங்கீகரிக்கிறபடி அதில் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உமக்கு பிரயோஜனமானவர்கள், ஆண்டவருக்கும் மனிதருக்கும் பயனுள்ளவர்கள் என்கிற அந்தஸ்தை அந்த பிலோமோனுக்கு கொடுத்தது போல நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அன்பினால் ஆட்கொள்ளும் ஆண்டவரே, உம்மால் ஆட்கொள்ளப்பட்ட நாங்கள் அநேகரை அன்பினால் ஆட்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தாரும். வாழ்வழிக்கும் வார்த்தையாய் எம்மில் வாழும் நல்ல ஆண்டவரே, வார்த்தையாகிய நற்செய்தி எங்களை குணமாக்கட்டும், வாழ்வழிக்கட்டும், எங்களை ஆறுதல் படுத்தட்டும் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் உம்முடைய சீஷர்கள் செய்தது போல சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு நீர் வல்லமை கொடுத்தது போல எங்களுக்கும் அதிகாரம் கொடுத்து நாங்களும் அப்படி செய்ய உதவி செய்யும். இதனால் மகிழ்ச்சியினால், வெற்றியினால், ஆசீர்வாதத்தினால் என்று சொல்லி அறிக்கை செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.